அடே, வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி என்னத்தை தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, எல்லாரும் பவர் பவர்னு சொல்றாங்களே, பவர்னா என்னன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படிடா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பவரை தெரியலன்னு சொல்லுவ? அந்த பவர் இல்லடா. அப்போ பவர் ரேஞ்சர்ஸா? உலகத்துல நம்ம சுத்தி நடக்கிற போர்லாம் எதுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரீசன் என்னவா இருந்தாலும் அதோட முடிவு யாரு பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான். இன்னைக்கு வீடியோல நம்ம எல்லாரும் என்ன பார்க்க போறோம்னா, உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் யார், அவங்க எதனால அவங்க எல்லாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது யாருன்னா, இவரை பத்தி உலகத்துல இருக்க எல்லாருக்குமே எல்லாம் இல்ல, ஒரு 95% பேருக்காது இவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, நம்ம டெய்லியும் காலையில இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ற ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், பிளிப்கார்ட், அமேசான் ஒட்டுமொத்த டெக்னாலஜி உலகத்தோட ஷேர்ஸ் இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் கம்பெனியோட பேர் பிளாக் ராக். இவரோட நேம் என்னன்னா லாரி ஃபிங்க். இந்த கம்பெனி மட்டும் கண்ட்ரோல் பண்ற பணம் எவ்வளவுனா $10 பில்லியன். அமெரிக்கா சைனாக்கு அடுத்தபடியா உலகத்தோட 3வது பெரிய பொருளாதார சக்தியே இந்த தனி மனிதன் தான். ஆனா இவரோட உண்மையான பவர் வெறும் பணத்துல மட்டும் இல்ல, இவர்கிட்ட ஒரு ரகசிய டிஜிட்டல் ஆயுதம் இருக்கு. அதுதான் அலாதீன் அப்படி பயங்கரமான ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். அலாதீன்ங்கிற ஏஐ நம்ம ஊர்ல ஜோசியக்காரன் மாதிரி உலகத்துல நாளைக்கு என்ன பிசினஸ் அழிய போகுது, எந்த நாடு அழிய போகுது, உலக பொருளாதாரமே எந்த பக்கம் நகர போகுதுன்னு நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கே கணிச்சு அவர்கிட்ட சொல்லிடுமா. சார் எங்க இருந்து வரீங்க? ஃபியூச்சர். சம்மர் வந்துட்டாலே போதும், இப்படிதான் வெயில் மண்டையா பழக்கும். ஃபர்ஸ்ட் ரூமுக்கு ஒரு ஏசி ஒண்ணு மாட்டணும். என்னடா அதுக்குள்ள ஏசி ஆஃபர்னு ஆட் வருது. இப்ப நம்ம பார்க்க போறது யாருன்னா, ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ டிம் குக். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஆப்பிள்ங்கிறது ஒரு சாதாரண மொபைலும் லேப்டாப்பும் விற்கிற கம்பெனி மட்டும் இல்ல. இன்னைக்கு காலையில நீங்க எங்க போறீங்க, யார் கூட எல்லாம் என்னென்னலாம் பேசுறீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் எவ்வளவு பணம் இருக்கு, ஏன் உங்க உடம்போட ஹார்ட் பீட்ல இருந்து உங்க முகத்தோட ஃபேஸ் ஐடி வரைக்கும் எல்லாமே இவரோட சாஃப்ட்வேருக்குள்ளதான் லாக் ஆகி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பர்சனல் வாழ்க்கையோட மொத்த ரகசியமும் அவர் சாஃப்ட்வேருக்குள்ளதான் கைதியா இருக்கு. இவரோட பவர் என்ன தெரியுமா? ஒரு தீவிரவாத வழக்குல அமெரிக்காவோட FBI மற்றும் அமெரிக்க அரசாங்கமே இந்த குற்றவாளியோட ஐபோன் டேட்டாவை ஓபன் பண்ணி தாங்கன்னு கேட்டப்ப கூட என்னால தர முடியாதுன்னு சொல்லி ஒத்த விரல தைரியமா தூக்கி அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கே எதுக்குற தைரியம் இந்த ஒரு மனுஷனுக்கு தான் உண்டு. அப்ப நம்ம பாக்கெட்ல இருக்கிறது வெறும் போனோ இல்ல நம்மளோட ஸ்டேட்டஸோ எல்லாம் இல்ல, நம்மளே நம்மளோட காசை போட்டு நம்மள உழவு பாக்குறதுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்பை. நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறது. இந்த உலகம் சுத்துறதுக்கு வேணா டீசலோ பெட்ரோலோ தேவைப்படாம இருக்கலாம், ஆனா நம்ம கார்லயும் பைக்லயும் ஊர் சுத்துறதுக்கு கண்டிப்பா பெட்ரோலும் டீசலும் தேவை. கச்சா எண்ணெய், இங்கிலீஷ்ல க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுதான் பெட்ரோலும் டீசலும் உருவாக்குறதுக்கான ஒரு மூலப்பொருள்னு சொல்லலாம். அதனாலதான் இத கருப்பு தங்கம்னு சொல்றாங்க. நீங்க வண்டிக்கு போடுற டீசலோ பெட்ரோலோ நாளைக்கு காலையில என்ன ரேட்ல இருக்கணுங்கிற முடிவு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இவர் கையில தான் இருக்கு. எனர்ஜி உலகத்தோட சுல்தான் யாருன்னா முகமது பின் சல்மான். உலக அரசியலோட செஸ் போர்ட பின்னாடி இந்த நகர்த்துற மாபெரும் எனர்ஜி கிங் இவர் தான். சவுதி அரேபியால இருக்கிற இந்த இளவரசர் நினைச்சா உலக நாடுகள்ல இருக்கிற பெட்ரோல் விலைய ஒரே நாள்ல ஏத்தி பெரிய பெரிய வல்லரசு நாட கூட ஆட்டங்காண வைக்க முடியும். இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆயில் கம்பெனி பேர் தான் அரம்கோ. உலகத்தோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இதுதான். உலகத்தோட உண்மையான பவர் துப்பாக்கிலையும் குண்டுலையும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உலகம் இயங்கிறதுக்கு தேவையான ஆயில் டிராப்ஸ்ல தான் இருக்குன்னு இப்பதான் புரியுது. இப்ப நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து பொருளாதார தடை விதிச்சோம், ஒரு இன்ச்சு கூட பின்வாங்காத ஒரே தலைவர். உலகத்திலேயே அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தோட தளபதியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவர்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, இவரோட ஒரு தவறான முடிவு உலக வரைபடத்தையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமானதா இருக்கும். அவர் தான் ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின். உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல் நாடு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ரஷ்யா மேல ஆயிரக்கணக்கான பொருளாதார தடை விதிச்சோம். மனுஷன்
அசரவே இல்லைங்க. நீ தடை விதிச்சா விதிச்சுக்கோ, நான் என் பிசினஸ் ரூட்டை மாத்திடும்னு சைனா இந்தியா பக்கம் பிசினஸ் திருப்பி உலக பொருளாதாரத்தை அதிர வச்ச ஒரு மாஸ்டர் பிளேயர்னா அது இவரா மட்டும்தான் இருக்க முடியும். இவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா, கிட்டத்தட்ட 5000 மேல நியூக்ளியர் வார்கெட்ஸ் வச்சிருக்க ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். இதோட கண்ட்ரோல் ஃபுல்லா புதின் கையில இருக்கிற ஒரு நியூக்ளியர் பிரீஃப் கேஸ்ல தான் இருக்கு. நாளைக்கு உலகமே நார்மலா ரன் ஆகணும்னா புதின் அந்த பிரீஃப் கேஸ ஓபன் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது உலகத்தோட தி ரியல் லயன் மேன் எலான் மஸ்க். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பில்லியனராவது ஒரு பிரசிடென்ட்டையோ இல்லைன்னா ஒரு அரசாங்கத்தையோ மிரட்ட முடியுமா? ஆனா இந்த மனுஷன் அசால்ட்டா செய்வாரு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தோட கம்யூனிகேஷன் மற்றும் டெக்னாலஜியோட மெயின் ஸ்விட்ச் இவர் கையில தான் இருக்கு. ஒரு தனி மனிதனால எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியுது? நாசா மாதிரி உலக நாடுகளோட ஸ்பேஸ் சென்டர்ஸ் எல்லாமே ஸ்பேஸுக்கு ராக்கெட் இப்ப திணறிக்கிட்டு இருந்த போது, நான் வாரத்துக்கு ஒரு ராக்கெட் விடுவேன்னு சொல்லி ஸ்பேஸுக்கு விட்டு அதை சக்சஸும் பண்ணி காட்டினவர் தான் மஸ்க். இன்னைக்கு பூமியை சுத்தி ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்க பாதி சேட்டலைட்டுக்கு மேல, நம்பர்ல சொல்லணும்னா 6000 சேட்டலைட்டுக்கு மேல எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் சேட்டலைட் மட்டும்தான். அதாவது இவர் நினைச்சா உலகத்தோட இன்டர்நெட்டே ஒரே செகண்ட்ல கட் பண்ண முடியும். இந்த வீடியோல டாப் 4ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோ 1K மேல வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா பார்ட் 2ல சந்திப்போம். Until then, bye from Subhash.